திருவாரூரில் பிறந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் தனது சொந்த மண்ணிலே ஒரு விவசாய பகுதியை சார்ந்த இந்த பகுதியில் பிற்பட்ட ஏழை மக்கள் கல்வி பயில வேண்டும் என்ற ஒரு காரணத்தினாலே அகில இந்திய அளவில் ஒரு 8 பல்கலைக்கழகம் தான் இருக்குது. அதில் ஒரு பல்கலைக்கழகமாக அந்த மத்திய பல்கலைக்கழகத்தை திருவாரூரில் நிறுவனாங்க. இன்றைக்கி அங்கே பார்த்திங்கன்னா அந்த பல்கலைக்கழகம் ஒரு முழுமையான வளர்ச்சி அடையாமல் அப்படியே இருக்குது. பால் வெள்ளம்லாம் அதிகமாக போயிட்டு பிள்ளை ஊட்டியலை பார்த்து காப்பாற்ற முடியலை. இந்த ஆட்சியில் நாங்கள் ரொம்ப சிரமத்துக்கு ஆளாயிட்டோம். ரேஷன் கடைக்கு போனால் எங்களுக்கு ஒரு நாளைக்கு போனால் 3 நாளைக்கு வா இன்றைக்கி வாண்டுறாங்க. திரும்பி போனால் ஒன்று கொடுக்குறாங்க, ஒன்று கொடுக்கல. இந்த ஆட்சியில் நாங்கள் பட்ட கஷ்டம் ரொம்ப. எங்களுக்கு மீண்டும் எங்களுக்கு கலைஞர் வரணும். ஏற்கனவே அம்மா 5 வருஷத்துக்கு முன்னாடி 22 ரூபாயா இருந்த பால் விலை இப்போ 40 ரூபா விலைக்கு இந்த 5 வருஷத்தில் விலையை ஏற்றிட்டாங்க. இதுக்கு மேலேயும் இந்த அம்மா ஆட்சிக்கு பால் விலையை குறைக்கிறாங்கிறது நம்ப முடியாத வார்த்தையாகலாம் இருக்குது. இதுக்கு மேலேயும் தமிழ்நாட்டு மக்களும் சரி, திருவாரூர் மாவட்டத்தில் உள்ளவங்களும் சரி, அவங்கள நம்ப தயாராக நாங்கள் இல்லை. மிக்சி கிரைண்டர்லாம் கொடுத்து குப்பை தொட்டியில் போட்டு கைலாங்கடையில் போய் வாங்கினா அவன் வாங்க மாட்டேங்கிறான். இங்கே அங்கேயே எட்டி போட்டாங்கண்ணான். போன ட்ரிப்பு அந்த அம்மா சொன்ன வாக்குறுதியில் எந்த பஸ் ஸ்டாண்டும் விரிவுபடுத்தவில்லை, ரோடும் அகலப்படுத்தவில்லை, மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுக்குற உதவியெல்லாம் எந்த உதவியும் செய்யவில்லை. நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டு கொண்டிருக்கிறோம். எனக்கு இது வரைக்கும் முதியோர் பென்ஷன் வரவே இல்லை. நானும் எவ்வளோ அதிகாரிகள்லாம் பார்த்தேன், ஒருத்தர் கூட எங்களுக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லை. இன்ன வரைக்கும் உழைச்சி தான் நாங்கள் சாப்பிட்டுட்ருக்கோம். முந்தா நாள் வரையில் நான் 40 ரூபாய்க்கு நான் 1 லிட்டர் பால் வாங்கிட்டு இருந்தேன். இப்போ கட்சிக்காரங்களாம் நான் 25 ரூபாய்க்கு பால் தரேன், நீங்கள் வாங்கலாம், எங்களுக்கு ஓட்டு போடுங்கிறாங்க. ஆனால் இதில் எனக்கு நம்பிக்கை கிடையாது. 5 வருஷமாக எந்த ஒரு தொழிலும் முன்னுக்கு வரல. இந்த விலைவாசி அதிகமாகிடுச்சு. 50-60 ரூபா இந்த கோழி இப்போ 180 ரூபா விற்றுட்டு இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது வேறு எந்த இதுவும் தொழில் செய்கிறதுக்கும் முடியலை. எங்களால் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். இப்போ இந்த 5 வருஷமாக பால் விலை, பஸ்ஸு கட்டணம் உயர்வு, மின்சாரம் இதுன்னு அதிக பள்ளியில் இந்த அம்மா எல்லாத்தையும் உயர்த்திட்டு இப்போ 100 யூனிட் மின்சாரம் இலவசமாக தரேன்னு சொல்கிறாங்க. இந்த இலவச மின்சாரம் 100 யூனிட்டுங்கிறது வெறும் 120 ரூபா தான். இப்போ நான் 3500 ரூபா 2 மாதம் வரை கட்டிகிட்டு இருக்கேன்னா தலைவர் அவர்கள் மாதம் கட்டலாங்கிறாங்க. இப்போ மாதம் கட்டும்போது எனக்கு சாதாரணமாக 900 ரூபா இல்லை 1000 ரூபாக்குள்ளே தான் வரும். ஆக எனக்கு 2000 ரூபா என் குடும்பத்துக்கு மிச்சமாகுது. அதனால் இந்த 5 வருஷமாக மின்கட்டத்தை குறைக்காதவங்க இப்போ 100 யூனிட் இலவசமாக தரேன்னு சொல்கிறத இந்த மக்கள் இல்லை, தமிழ்நாட்டு மக்கள் யாரும் நம்ப தயாராக இல்லை. ஜகயுகம் ஆளவா, நிறைவா, முதல்வா, திராவிட புதல்வா, வா தலைவா, ஜகயுகம் ஆளவா, நிறைவா, முதல்வா, திராவிட புதல்வா. அச்சம் இல்லை குந்தன் ஆற்றல் விட எதும் புச்சம் இல்லை, வன்மம் இல்லை குந்தன் நெஞ்சில் கரையில்லை. ரத்தம் ஒன்றே நமது திராவிட இனமது மொத்தம் ஒன்றே, சூதை வென்றே வா ஐவிரல் காட்டி நின்றே. தளபதி எங்கள் தளபதி, தமிழ் தாய் நாட்டின் வெகுமதி, தளபதி தர்ம தளபதி, வீர தீர தியாக அதிபதி, தளபதி அங்க தளபதி, யூக யூக தேக புஜபதி, தளபதி சிங்க தளபதி, தர்ம பராக்கிரம திருநிதி. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில இது பணங்காட்டினரை எந்த சலசலப்புக்கு நாம் அஞ்சிட மாட்டோம் என்பது எல்லோருக்கும் தெரியும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னோடிகளை, செயல் வீரர்களை, நண்பர்களை, வணக்கத்திற்குரிய வாக்காளர் பெருமக்களை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். தமிழகத்தில் ஒரு சிறப்புக்குரிய மாற்றம் உருவாகி, அப்படி உருவாகக்கூடிய மாற்றத்தின் அடிப்படையில் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் 6வது முறையாக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் என்ற அந்த பொறுப்பை ஏற்று தமிழகத்திற்கு ஒரு விடிவு காலத்தை உருவாக்கி தரப்போகிறார் என்ற நம்பிக்கை எனக்கு மட்டுமல்ல, இங்கு வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் தெளிவாக
அறிந்து புரிந்து கொண்டிருக்கிறார்கள். தலைவர் கலைஞர் அவர்கள் எந்த மண்ணில் உலாவினாரோ, எந்த தெருவில் நடந்தாரோ, அங்கே நின்று கொண்டு, அந்த மாவட்டத்தில் நின்று கொண்டு நான் பேச வாய்ப்பு பெற்றிருக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னேன், கையிலே தமிழ் கொடி ஏந்தி தமிழுக்காக, தமிழை பற்றி தலைவர் கலைஞர் அவர்கள் அடிக்கடி குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். உலங்கவர் ஓவியமே, உற்சாக காவியமே, ஓடை நறுமலரே, ஒளியமிழ் புதுநிலவே, அன்பே, அமுதே, அழகே, உயிரே, இன்பமே, இனிய தென்றலே, பணியே, கனியே, படரச சுவையே, மரகத மணியே, மாணிக்க சுடரே, மன்பதை விளக்க என்றெல்லாம் தமிழை அழைக்க தோன்றுகிறது. இருந்தாலும் தமிழே தமிழே என்று அழைக்கக்கூடிய சுகம் வேறு எதிலும் கிடையாது என்று போர்ப்பரணி பாடிய தலைவர் கலைஞர் அவர்கள். அந்த தலைவர் கலைஞருக்கு தான் இன்றைக்கு உங்களிடத்தில் நான் வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். கலைஞர் மகன் என்ற அந்த பெருமையோடு உங்கள் முன்னால் நிற்கிறேன். அவர் போட்டியிடக்கூடிய மாவட்டத்தில் உங்களை நான் சந்திக்க வந்திருக்கிறேன். நேற்றைக்கு வடசென்னை பகுதிக்கு அவர் தேர்தல் பிரச்சாரத்திற்கு சென்றிருக்கிறார். சென்ற நேரத்தில் எனக்கு அவர் வாக்கு கேட்டிருக்கிறார். இன்று நான் அவருக்கு வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். என்ன பொருத்தம் பாருங்க. இந்த வரலாறு யாருக்காவது கிடைக்குமா? ஆக அதை எண்ணி எண்ணி நான் மகிழ்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அது மட்டும் இல்லை, நேற்றைக்கு அவர் பேசுகிற போது என்னுடைய உழைப்பை, என்னுடைய தேர்தல் களப்பணியை பாராட்டி பேசியிருக்கிறார். அது மட்டும் இல்லை, அதையும் தாண்டி ஸ்டாலின் பணியை பார்த்து நான் பொறாமைப்படுகிறேன் என்று பேசியிருக்கிறார். அது அவருடைய பெருந்தன்மை. அத்தோடு விடலை, ஸ்டாலினை மகனாக பெற்றது தன்னுடைய தவ பயன் என்று சொல்லியிருக்கிறார். ஸ்டாலினை பெற்றது தவப்பயன் என்று கலைஞர் சொல்லுகிறார. இந்த வயசில் நான் ஆற்றலாம், அவர் இந்த 93 வயசில் இந்த பணியாற்றி கொண்டிருக்கிறார். இந்த பணி யாரால் ஆற்றிட முடியும்? ஆக நான் தவப்பயனா, அவர் தவப்பயன் பெற்றிருக்கிறார் என்பதல்ல. இந்த தமிழ்நாடு கலைஞரை பெற்றதில் தவப்பயன் பெற்றிருக்கிறது, அதுதான் உண்மை. ஆக கலைஞரை பெற்றது தான் இந்த தமிழகத்தினுடைய தவப்பயன். ஆக அப்படிப்பட்ட பெருமைக்குரிய தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த தொகுதியிலே நிற்கிறார் என்று சொன்னால், நான் வெறும் வாக்கு மட்டும் கேட்க வரல. 200% 100க்கு 100 இல்லை, 200% தலைவருடைய வெற்றியை உறுதி செய்திட வேண்டும் என்ற அந்த நிலையிலே தான் நான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். 13வது முறையாக தலைவர் கலைஞர் அவர்கள் தேர்தல் களத்தில் இருக்கிறார்கள். ஒரு முறை கூட வெற்றி வாய்ப்பு இழந்தேன் என்ற அந்த வரலாற்றை பெறாத ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். ஆக 13வது முறையாக ஏற்கனவே 50,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தாலும், இந்த முறை தமிழ்நாட்டில் அல்ல, இந்தியாவிலேயே இப்படிப்பட்ட வித்தியாசத்தை பெற்ற ஒரு தலைவர் யாரும் இல்லை என்ற நிலையை இந்த திருவாரூர் தொகுதி மக்கள் உருவாக்கி தந்திட வேண்டும் என்று நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். மகன் தந்தை காற்றும் உதவி, இவன் தந்தை என்னோற்றான் கொல்லெனும் சொல் என்ற அந்த ஐயன் திருவள்ளுவருடைய குரலுக்கேற்ப நானும் அவருக்கு ஓட்டு கேட்டிருக்கிறேன். ஆக உங்கள் வீட்டு பிள்ளையாக தலைவர் கலைஞரையே நீங்கள் உங்கள் வீட்டு பிள்ளை என்று எண்ணுகிற போது என்னை உங்கள் வீட்டு பேரனாக கருதி கொண்டு, ஆக தந்தைக்கு ஓட்டு கேட்க வந்திருக்கிறேன். நாட்டில் இன்னைக்கு எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறாங்க. ஆக இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் அத்தோடு நிற்காம அடுத்து நான் தான் முதலமைச்சர்னு சொல்லிக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய தலைவர்களும் இருக்கிறாங்க. நான் அவங்க பேரெல்லாம் சொல்லி அவங்களுக்கு ஒரு விளம்பரம் தேடி தருவதற்கு நான் தயாராக இல்லை. தமிழகத்தினுடைய நெற்களஞ்சியமாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த மாவட்டம், குறிப்பாக இந்த ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். விவசாயிகளும் விவசாய தொழிலாளர்களும் தான் அதற்கு காரணம் என்பதையும் நாம் மறைத்திட முடியாது. நீங்கள் நிலத்தில் இறங்கினீர்கள் என்றால் தான் ஒட்டுமொத்தமும் தமிழகம் நிமிர்ந்து நிற்க முடியும். விவசாயிகளுக்கு கலைஞர் அவர்கள் 5 முறை ஆட்சி பொறுப்பில் இருந்தப்போ எவ்வளவோ திட்டங்களை எல்லாம் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்து நிறைவேற்றி தந்தார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 10ஆம் தேதி, அதாவது நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள்
தேர்தல் அறிக்கையை வெளியிட்டது உங்களுக்கெல்லாம் மறந்திருக்க மாட்டீங்க. தஞ்சை நாகை சாலையில் தொடர்ச்சியாக 4 ரயில்வே கேட்கள் போக்குவரத்து பிரச்சனை தவிர்க்க பைபாஸ் சாலை அமைக்கப்படும். தொகுதியில் படித்த கிராமப்புற மாணவர்களின் வேலைவாய்ப்பு அதிகரிக்க சிப்காட் வளாகம் அமைக்கப்படும். பறவைகள் சரணாலயமாக விளங்கக்கூடிய வடுவூர் ஏரிய தூர்வாரி ஆழப்படுத்தி சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் படகு இல்லம் ஏற்படுத்தப்படும். சட்டி உருட்டி வாய்க்கால தூர்வாரி சீரமைக்கப்படும். தொகுதியிலே அரசு தொழில்நுட்ப கல்லூரி உருவாக்கப்படும். மன்னார்குடி பட்டுக்கோட்டை ரயில் பாதையை ஏற்படுத்தி ரயில் போக்குவரத்து தொடங்கப்படும். மன்னார்குடியில் வேளாண் தொழில்நுட்ப கல்லூரி உருவாக்கப்படும். மன்னார்குடி நகரத்தில் பாதாள சாக்கடை திட்டம் நிறைவேற்றப்படும். நீடாமங்கலம் போக்குவரத்து நெரிசலுக்கு நிரந்தர தீர்வு காணப்படும். நீடாமங்கலத்தில் ரயில்வே மேம்பாலம் அமைக்கப்படும். ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் அமைக்கப்படும். திமுக ஆட்சியில் திட்டமிடப்பட்ட புறவழிச்சாலை திட்டம் நிறைவேற்றப்படும். அரசு வேளாண் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, பாலிடெக்னிக் தொடங்கப்படும் என்ற உறுதிமொழிகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த உறுதிமொழிகளை, வாக்குறுதிகள் எல்லாம் இங்க இருக்கக்கூடியவங்க நிச்சயமா நம்புவீங்க. நம்புறீங்கல்ல? ஏன் நம்புறீங்க தெரியுமா? கலைஞர் சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார். மறந்து விடாம உதயசூரியனுக்கு ஆதரவு தாருங்கள். நம்முடைய டிஆர்பி ராஜா அவர்களை வெற்றி பெற வையுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. நாகப்பட்டினத்தில் ஒருங்கிருந்த நீதிமன்ற வளாகம் கட்டித்தரேன்னு சொல்லி சொன்னாங்க. இன்ன வரைக்கும் கட்டி தரல. நாங்களும் திட்ட பல முறை சொல்லி பார்த்தாச்சு. இந்த 5 வருஷமும் கட்டி தரல. அதேமாதிரி ரயில்வே மேம்பாலம் கட்டித்தரேன்னு சொல்லி போன பீரியடு சொன்னாங்க. இன்னமும் செய்யலை. அது இந்த ஆட்சியில் சுய உதவிக்குழு பாதியாக முடக்கப்பட்டு சரிவர பணப்பட்டுவாடெல்லாம் பெண்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்புறம் சொல்ல போனீங்கன்னா பகல்லையே பயமாக இருக்குது. பெண்கள் நடமாட்டத்துக்கும் பயமாக இருக்குது. வீட்லேயும் இருக்க முடியல, வெளியிலையும் நடமாட முடியல. செயின் பறிப்பெல்லாம் நடந்துகிட்ருக்கு. ரேஷனுக்கு போனால் ஒரு பொருள் வாங்க முடியல. அன்னன்னைக்கு போனாலும் கிடைக்க மாட்டேங்குது. மாதம் 30 நாள் அலைய விட்றாங்க. அளவும் கிடைக்கல, நல்ல தரமான பொருளும் கிடைக்கல. ஆனால் இவங்க சொல்கிறாங்க எல்லாம் கொடுப்போம்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே போனால் கிடைக்கல. நாகூர் நகரத்தை வந்து நாகூர் தர்கா இருக்குது. அந்த நாகூர் தர்கா வந்து சுற்றுலா தலமாக அமைக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க. போன ஆட்சியிலேயே பண்ணலை. தரங்கம்பாடியில் எங்களுக்கு வந்து இந்த மீன்பிடி துறைமுகம் வந்து அமைத்து தரணும்னு நாங்கள் போன ஆட்சியில் கேட்டிருந்தோம். இந்த ஆட்சியில் எங்களுக்கு அது இதுவரையும் செய்யலை. அதை செஞ்சு கொடுக்காம இருக்கிறாங்க. இந்த வருகிற ஆட்சியில் வந்து எங்களுக்கு அதை செஞ்சு கொடுக்கணும்னு நாங்கள் எல்லோரும் கேட்டுக்கிறோம். அதிமுக தேர்தல் அறிக்கையில் வந்து மீனவர்களுக்கு தடைக்காலத்துக்கு 5000 ரூபாயும் மழைக்காலத்துக்கு 5000 ரூபாயும் அறிவிச்சிருக்காங்க. இதுவரை ஆட்சியில் இருந்தப்பெல்லாம் செய்யாமல் தேர்தலை கருத்தில் கொண்டு இதை மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆட்சியில் இருந்தப்போ எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை. மீனவர்கள் பொருட்டாக மதிக்கலைங்க அந்த கவர்மெண்ட்டு. இப்போ வந்து மீனவர்கள் தான் நாங்கள் தான் உதவியாக இருக்கிற மாதிரி ஒரு இது காமிச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் முற்றிலும் பொய்யான தகவலுங்க. இங்கே வந்து தெருவுக்கு தெரு வந்து மதுக்கடை இருக்கே தவிர மக்களுக்கு பாதுகாப்பு சுத்தமாக கிடையாது. மதுக்கடைக்கு போயிட்டு வரவங்களுக்கு இங்கே அதிக பாதுகாப்பு இருக்குது. மக்களுக்கு சுத்த பாதுகாப்பே கிடையாது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மாவோட நகையே பறி போயிடுச்சு. அதனால் வெளியில் வரத்துக்கே எங்களுக்குலாம் பயமாக இருக்குது. இந்த ஆட்சி எங்களுக்கு தேவையில்லை. அவளை நிலையோ சூரியன் உதித்தால் கவலைகள் மறையும். நீயும் நானும் கைகள் பிடித்தால் நாளைய தமிழகம் நலமாய் மாறும். உறுதியடு உறுதியடு உதய சூரியன் மலர்ந்திடவே. உறுதியடு உறுதியடு வாழ்வில் நன்மைகள் கண்டிடவே. உறுதியடு உறுதியடு அடக்கு முறைகளை நசுக்கிடவே. இந்திய காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய துணைத் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் நம்முடைய தமிழகத்தில் வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்கள். அவரோடு நானும் மதுரை கூட்டத்தில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு எனக்கும் கிடைச்சது. அந்த கூட்டத்தில் அவர் பேசுகிற போது மிக தெளிவாக சொன்னார், இந்தியாவிலேயே 4 சவத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரே முதலமைச்சர் யாருன்னு கேட்டிங்கன்னா அது ஜெயலலிதாவாகத்தான் இருக்க முடியும் என்று அழுத்தம் திருத்தமாக அவர் குறிப்பிட்டு சொன்னார். ஆக ஜெயலலிதா அந்த நிலையில தான் இருந்து கொண்டிருக்கிறார். இந்த மாவட்டத்தில் கூட ஒரு அமைச்சர் இருந்தார், மீன்வளத்துறையினுடைய அமைச்சர்.
அவர் மீது கொலை வழக்குகள் எல்லாம் கூட பதிவு செய்யப்பட்டது என்பது உங்களுக்கு நல்லா தெரியும். பாஸ்போர்ட் எடுக்கிறதுல கூட மோசடி செஞ்சு அந்த வழக்கை மறைச்சி அதிலையும் மாட்டியிருக்கிறார் என்பது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். அதெல்லாம் இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அமைச்சருடைய அந்த வண்டவாளங்கள் எல்லாம் தண்டவாளம் ஏறுச்சு என்பது உங்களுக்கு தெரியும். 5 வருஷமாக அமைச்சராக இருந்த அவர் இந்த மாவட்டத்திற்கு ஏதாவது திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாரா? ஜெயலலிதாவை போல தான் அவரும். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் எந்த தொழில் வளர்ச்சியும் ஏற்படவில்லை என்பது இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். ஆக இன்றைக்கு நம்முடைய தமிழகம் எந்த நிலையில் இருக்கிறது என்று கேட்டால் இந்த 5 வருஷத்தில் 50 வருஷத்துக்கு பின்னாடி போயிருக்கிறோம். ஆக 50 ஆண்டு காலம் பின்னோக்கி போயிருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டை நாம் முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் PV ராஜேந்திரன் அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் கை சின்னத்தில் ஆதரவு தந்து மாபெரும் வெற்றியை தேடித்தர வேண்டும். இந்த 5 வருஷமா மீனவர்கள் கடலுக்கு மீன் பிடிப்பதே எந்த அளவிற்கு கஷ்டமாக இருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும். கடலுக்கு செல்லக்கூடிய அந்த பிள்ளைகள் பத்திரமாக திரும்பி வருவார்களா என்று அவர்களை பெற்றெடுத்திருக்கக்கூடிய பெற்றோர்கள், அவர்களுடைய உறவினர்கள் எந்த அளவிற்கு இன்றைக்கு ஏக்கத்தோடு தன்னுடைய கணவன் திரும்பி வருவானா என்று அந்த மனைவி காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில இன்றைக்கு நாடு இருந்து கொண்டிருக்கிறது. அதிமுக ஆட்சி வந்த பிறகு இந்த 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இதுவரையில் 2000த்திற்கு அதிகமான மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதுவும் கொத்து கொத்தா பிடிச்சுக்கிட்டு போயிடுறது. பிடிக்கும்போது என்னென்ன சித்திரவதைகள், என்னென்ன கொடுமைகள் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். 400க்கு மேற்பட்ட படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. இப்படி அடுத்தடுத்து மீனவர்களை கைது செய்யப்படுறது, படகுகளை பறிமுதல் செய்கிறது, இது இன்றைக்கு இந்த 5 வருஷமா தொடர்கதையாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த ஆட்சியோ அல்லது இந்த தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பியோ அல்லது இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவை சேர்ந்த அமைச்சர்களோ இது பற்றி ஏதாவது கவலைப்பட்டது உண்டா? இதற்குரிய நடவடிக்கை இதுவரை எடுத்தது உண்டா? மீனவர்கள் அமைப்பு போராடினாலும் அதை பற்றி இந்த ஆட்சி கவலைப்படுறதில்லை. போராடக்கூடிய அந்த அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் அழைச்சு இந்த ஆட்சி பேச்சுவார்த்தை நடத்துறது கிடையாது. வெறும் பிரதமருக்கு ஒரு கடிதம் ஜெயலலிதா முதலமைச்சர் எழுதுறது. ஆக அது வெத்து கடிதம். ஆக அந்த கடிதத்தை எழுதி முடிச்சிடுறாங்க. இதே நாகப்பட்டினத்தில் மீனவர்கள் எல்லாம் சாகுமர ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தினப்போ அப்போ தலைவர் கலைஞர் அவர்கள் தான் உடனடியாக தலையிட்டு நம்முடைய TR பாலு அவர்களை இங்கே அனுப்பிச்சு வச்சு அதுக்கு பிறகு அவர்களை சமாதானம் செஞ்சு டெல்லிக்கு அழைத்து சென்று அப்போ பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் அவர்களை சந்திக்க வச்சு அப்படிப்பட்ட பணிகளை எல்லாம் அப்பொழுது திமுகவின் சார்பில் கலைஞர் அவர்கள் ஆற்றினார்கள் என்பது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். அதே போல இன்றைக்கு குடிநீர் பிரச்சனை இந்த மாவட்டத்தில், குறிப்பாக இந்த தொகுதியில், இந்த பகுதியில் எந்த அளவிற்கு தாண்டவமாடி கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அதனால நான் இப்போ உறுதியோடு சொல்றேன், கழகம் ஆட்சி அமைந்தவுடனே முதல் வேளையா கீழ்வேலூர் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் குடிநீர் பிரச்சனையை தீர்த்து வைப்போம் என்ற நம்பிக்கையை நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். அது மட்டும் இல்ல, கீழ்வேலூரில் கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய திட்டமும் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்தையும் கீழ்வேலூர் வர விரிவுபடுத்தவும் உங்களுடைய குடிநீர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணக்கூடிய வகையில் ஒரு உறுதியை நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். தலைவர் கலைஞர் தலைமையில் 6வது முறையாக ஆட்சி அமைய நம்முடைய வேட்பாளர் மதிவாணன் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறோம். நன்றி, 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 வணக்கம்.
இந்த நாகைக்கு வந்து இந்த நாகப்பட்டினம் நகரத்துக்கு வந்து இந்த தொகுதிக்கு வந்து உங்களிடத்தில் ஓட்டு கேட்கும் போது ஆதரவு கேட்கும் போது என்னுடைய நினைவெல்லாம் எங்கே போகுதுன்னா கட்சியினுடைய கொள்கையை தன்னுடைய கம்பீர குரலில் ஒழிச்சிட்டு இருந்த நாகூர் அனிபா அவருடைய நினைவு தான் இப்பொழுது என்னுடைய நெஞ்சிலில் நிழலாடி கொண்டிருக்கு. நம்மை விட்டு பிரிந்து சற்றேறக்குறை ஓராண்டு காலம் ஆகியிருக்கு. ஆக அவர் இன்றைக்கு இல்லை. அவர் இல்லை என்று சொன்னாலும் அவர் தமிழ்நாடு முழுக்க சென்று மூளை முடுக்கெல்லாம் நம்முடைய இயக்க பாடலை பாடிய அந்த பாடல்கள் இன்றைக்கும் நம்முடைய நெஞ்சை விட்டு அகலாமல் இருக்கிறது. ஓடி வருகிறான் உதயசூரியன், கள்ளக்குடி கொண்ட கலைஞர் கருணாநிதி என்று பாடுகிற அந்த கம்பீர குரல் இன்றைக்கு இல்லை. ஆக பாளையங்கோட்டை சிறையினில ஆக அந்த பாடல்கள் எல்லாம் இன்றைக்கு நம்முடைய நெஞ்சில ஆழமாக பதிந்திருக்கிறது. எனவே அந்த நினைவோடு தான் இன்றைக்கு உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் சாதி சமயங்களை மறந்து அனைத்து இனத்தை சார்ந்தவர்களும் ஒற்றுமை உணர்வோடு சகோதரத்துவத்தோடு வாழ வேண்டும் என்பதில் எந்த அளவிற்கு அக்கறை எடுத்துக் கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். சிறுபான்மையினர் மக்களுக்கு அரசு வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது என்று சொன்னவர் ஜெயலலிதா. ஆக அதை தடுக்க முயன்றவர் ஜெயலலிதா. ஆனால் சிறுபான்மையினர் மக்களுக்கு வேலை வாய்ப்பில் 3.5% இடஒதுக்கீட்டை பெற்று தந்தவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். காரணம், பொருளாதார ரீதியாக அவர்கள் முன்னேற வேண்டும். ஆக அதற்காக பொருளாதார மேம்பாட்டு கழகத்தை தலைவர் கலைஞர் அவர்கள் உருவாக்கி தந்தார்கள். நல்ல நன்மை நாளை விடியட்டும், கவலை விடியட்டும், மக்கள் நிலைமை விடியட்டும், நம் வாழ்வு செழிக்கவே நாளை உதய சூரியன் விடியட்டும். தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த முறை தேர்தலை சந்திக்கிற நேரத்தில் தேர்தல் அறிக்கையை தயார் பண்ணியிருக்கிறார். அதுக்குன்னு ஒரு குழு அமைச்சு நமக்கு நாமே பயணத்தை நான் நடத்தி அதன் மூலமாக எல்லா தரப்பு மக்களையும் சந்தித்து அவர்கள் மூலமாக பெற்ற அந்த அறிவுரைகளை ஆலோசனைகளை அவங்களுடைய குறைபாடுகளை அவங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் அறிஞ்சு அதற்கு பிறகு தலைவர் கலைஞர் அவர்கள் தயாரித்த தேர்தல் அறிக்கை மொத்தம் 501. அதில் விவசாயிகளுக்கு மட்டும் 54 வாக்குறுதிகள். அதாவது சிறு குறு பயிர்க்கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்ற அறிவிப்பு. இதுவரைக்கும் தமிழக வரலாற்றில் இல்லாத அளவுக்கு வேளாண் துறைக்கென்று தனி பட்ஜெட் போடப்படும் என்ற அந்த அறிவிப்பு. இயற்கை வேளாண்மை ஊக்குவிக்கப்படும். வேளாண்மை துறையில் அதற்கென்று ஒரு தனியே ஒரு பிரிவு அமைக்கப்படும். 3 ஏக்கருக்குள் நிலம் வைத்திருக்கக்கூடிய குறைந்தது 50 விவசாயிகள் ஒன்று சேர்ந்து துவங்கக்கூடிய கூட்டுறவு பண்ணை நிலங்களுக்கு உரம் உள்ளிட்ட இடுபொருள்கள் இயந்திரங்கள் ஆகியவற்றின் விலைகளை வாடகையும் 25% அரசே ஏற்கும் என்ற அந்த அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கு. ஆற்றுப்படுகையில் 200 மீட்டர் தூரத்துக்கு மேல் அமைக்கப்படக்கூடிய பம்பு செட்டுகளுக்கு தற்போது மின் இணைப்பு வழங்கப்படுகிறது. அது 100 மீட்டர் தூரம் என குறைக்கப்படும். பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் தனி விவசாய ஒருவரின் நிலத்தில் பாதிப்பு ஏற்பட்டாலும் இழப்பீடு வழங்கப்படும். விவசாயிகளின் சாகுபடிக்கு தேவையான இடுபொருள்கள் அந்தந்த கிராமங்களுக்கு எடுத்து சென்று நடமாடும் உழவன் நண்பன் ஊர்திகளில் அரசு மானிய விலையில் வழங்கப்படும் என்ற அந்த அறிவிப்பு. வாழைக்கும் குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயிக்கப்படும். கரும்புக்கு டன்னுக்கு 3500 ரூபாய் கொள்முதல் வழங்கப்படும். நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 2500 ரூபாய் ஆதார விலை வழங்கப்படும் என்று மாவட்ட அளவில் மாநில அளவில் தந்த உறுதிமொழி. தொகுதி அளவில் இதுவரைக்கும் எந்த கட்சியும் செய்யாத ஒரு சாதனை என்னன்னு கேட்டிங்கன்னா 234 தொகுதிகளுக்கும்
உறுதிமொழிகளை வாக்குறுதிகளை தேர்தல் அறிக்கையில் தந்த ஒரே கட்சி திமுக தான், ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் தான். அதையும் சொல்றாரு பாருங்க. மயிலாடுதுறையில் புறவழிச்சாலை அமைக்கப்படும், மயிலாடுதுறையில் காய்கனிகள் பாதுகாப்பிற்காக குளிர்பதன கிடங்கு அமைக்கப்படும், மயிலாடுதுறையில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்படும், மயிலாடுதுறையில் சுற்றுவட்டச்சாலை அமைக்கப்படும், மயிலாடுதுறை தரங்கம்பாடி ரயில்வே சேவையை மீண்டும் தொடங்க மத்திய அரசை வலியுறுத்தி நடவடிக்கை எடுப்போம். வக்கராமாரி தேசியங்கினிடையே இணைப்பு சாலை அமைக்கப்படும், வக்கராமாரி முட்டமிடைய இணைப்பு பாலம் அமைக்கப்படும், தொகுதி முழுவதும் நிலவக்கூடிய குடிநீர் தேவையை போக்க வார்டுதோறும் 2RO மையங்கள் அமைக்கப்படும், மயிலாடுதுறை மற்றும் புதிய விரிவாக்க பகுதிகளில் கழிவுநீர் கால்வாய்கள் அமைக்கப்பட்டு முறையாக அது பராமரிக்கப்படும். குடிசை வீடுகளில் குடியிருப்பவர்களை உரிய இடத்தில் மீன்குடியமர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும். அணைக்கரையிலிருந்து பிரியும் குமுக்கு முன்னணி பாசனம் தடையின்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். தொகுதிகளை சட்டம் ஒழுங்கை பராமரிக்க கூடுதல் ரோந்து நடைபெறவும் உரிய CCTV கேமராக்கள் பொருத்தவும் நடவடிக்கை எடுக்கப்படும். குத்தாலம் அரசு மருத்துவமனையில் போதிய வசதிகள் செய்து தரப்படும். ஆக இவ்வளவு சொல்லியிருக்கிறேன். இந்த உறுதிமொழிகள், இந்த வாக்குறுதிகள் எல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? முதல்ல அதை சொல்லுங்க. ஏன் நம்புறீங்கன்னா, கலைஞர் சொன்னது செய்வார், செய்வதை சொல்வார். நான் கேட்க விரும்புவது, 2011 தேர்தல் வருவதற்கு முன்பு தேர்தலை நீங்கள் சந்தித்த நேரத்தில் அதிமுக தேர்தல் அறிக்கை 54 உறுதிமொழிகளை கொடுத்தாங்க. 54 ஏதாவது ஒன்று ஆட்சிக்கு வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கா? இல்லை. சரி, அதற்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தல் வந்துச்சு 2004. அந்த நாடாளுமன்ற தேர்தலில் பல உறுதிமொழிகளை ஜெயலலிதா வழங்கினார். அதில் ஏதாவது ஒன்று காப்பாற்றப்பட்டிருக்கா, நிறைவேற்றப்பட்டிருக்கா? கிடையாது. அதற்கு பிறகு சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா 110ங்கிற விதியை பயன்படுத்தி ஏராளமான அறிவிப்புகளை, கிட்டத்தட்ட 600க்கு மேற்பட்ட அறிவிப்புகளை ஜெயலலிதா சொன்னாங்க. ஏதாவது ஒன்று நிறைவேற்றப்பட்டிருக்கா? ஆகவே ஒரு கபட நாடகம்தான். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் 2006 தேர்தல் அறிக்கை வெளியிட்டோம். கலைஞர் தான் வெளியிட்டார். அப்படி வெளியிட்டப்போ எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, சட்டமன்ற தேர்தலுடைய கதாநாயகன் யாருன்னு கேட்டால் கலைஞர் வெளியிட்ட தேர்தல் அறிக்கை தான் ஹீரோன்னாங்க. இப்போ 2016 இது சூப்பர் ஹீரோவாக இருந்திருக்கு. ஆகவே நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புவது, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் 1, 2 இல்லை 501 உறுதிமொழிகள் வழங்கப்பட்டிருக்கு. உதயசூரியனுக்கு ஆதரவு தாருங்கள். வேட்பாளராக இருக்கக்கூடிய கிள்ளை ரவீந்திரன் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வையுங்கள்.